Hello everybody, this is Shweta. My name is Inder and welcome to our channel. It's time to start the reactions of movie Love Insurance Company, LIK. LIK. Let's watch Okay. it. 2040. वो देखो ना कैसे मूव रहे हैं. Future है ना Future. future. எல்லோருக்கும் வணக்கம். லவ் Okay. இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் எங்க அண்ணன் சூரியனோட அறிவு மட்டும் கிடையாது. Okay. அவனுடைய வலி. ஒரு பொய்யான காதலால அவனுக்கு வந்த அந்த தாங்க முடியாத வலி. அந்த வலியை அடிப்படையா வச்சு மனித உறவுகளுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்களை டீல் பண்றதுக்கு ஒரு ஆப், ஒரு ஃப்ரெண்ட அவன் கண்டுபிடிச்சான். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை मस्त है यार. நெக்ஸ்ட் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 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 நெக்ஸ்ட் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் சார். எவ்வளவு மனக்கடல் சார் நாம சுப்பு சார். என் பேரு ஹெச்ஏ சுப்பு சார். நீங்க ஹெச்ஏன்னு வேகமா சேர்த்து சொல்லும் போது எல்லாருக்கும் ஹெச்ஏன்னு தப்பா கேக்குது சார். ஹெச் சுப்பு, நான் உன்னை ஹெச்ஏ சுப்புன்னு கூப்பிடல, ஹெச் சுப்புன்னு தான் கூப்பிடுறேன். நீ வேணா வந்திருக்கீங்க சார் என்ன ஹெச்ஏ சுப்புன்னு தான் கூப்பிடுறாரு, அது உங்களுக்கு தாண்டா ஹெச்ஏ சுப்புன்னு கேக்குதுன்னு சொல்லிக்கோ. சார் ஹெச் சுப்பு, நான் இங்க தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த குரல் ஏதோ ஒரு குரல் இல்ல, the voice of my LIK. LIK. கடவுள் மாதிரி கொண்டாட போற என் ஆப்போட உயிர், ஒரு நண்பன். எல்லாருக்கும் ஒருத்தர் இருப்பான்ல, நம்ம என்ன கேட்டாலும் அவன் பதில் சொல்லுவான், நம்ம கேட்க நினைக்கிறத அவன் பேசுவான். அப்படியே ஒரு குரல் எனக்கு இங்க கேக்குது சார். அது உனக்கு புரியுது சார். அப்ப நீ ஹலோ, அது என்ன ஹைலோ? ஹாய் ஹலோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாப்பி வைப்ல ஸ்டார்ட் பண்ணலான்னு ஹலோ. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்களுடைய இதயத்தையும் Okay. காதலையும் பத்திரமாக பார்த்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆப். இந்தா என்ன இது? இனிமே இதான் நம்ம ரிலேஷன்ஷிப் பாத்துக்க போகுது. இது எப்படி பாத்துக்கோ? உங்க லைஃப்ல நீங்க லைக்க செட்டப் பண்றதுக்கு உங்ககிட்ட இருக்க வேண்டிய கேட்ஜெட்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஃபோன், 360 டிகிரி கேமரா, Wow. கிறிஸ்டல் ரிங் அண்ட் இன்விசிபிள் இன் இயர். லைக் ஆப்பை நீங்க லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களோட நீங்க கனெக்ட் ஆயிக்கலாம். டு கெட் கனெக்டட் உங்க ரெண்டு ரிங்ஸையும் இப்படி டச் ஆகுற மாதிரி fist bump Nice. இதுல கனெக்டட்னு வந்துருச்சு. ஆமா. ஒன்ஸ் நீங்க கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அவங்கள டேட் பண்ணலாம். உங்களுக்கு ஏத்த Hey, also Cannot device. மோனோகாமி இருக்கு பாரு. கனெக்ட் ஆனவங்க மேல உங்களுக்கு காதல் வந்துச்சுன்னா நீங்க கமிட்டும் ஆயிக்கலாம். டு கெட் கமிட்டட் உங்க ரெண்டு ரிங்ஸையும் ஜாயின் பண்ணி இப்படி கையை கோர்த்துக்கணும். இப்போ நம்ம கமிட்டட். ஓ, இனிமே நான் 24/7 பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 24/7 பாத்துக்கிட்டே இருப்பியா? ஆமா. அப்பதான் நீ பிரேக்கப் டைம்ல யார் மேல தப்புன்னு பெனல்டி கிளைம் பண்ண முடியும். முடியாது, எல்லாத்தையும் பார்க்க முடியாதுடி. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அவன் என் காலை எடுக்கவே மாட்டாளே. நான் பேசிக்கிறேன். நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்றது அவளுக்கு தெரியவே இல்லை. நான் என்ன பண்றது? உங்களுக்கு தோன்றதை என்கிட்ட சொல்லுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். லைக் பெல்லி டான்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ட்ராக்கா ப்ளே பண்ணு. Playing a song now. மனசுக்கு பிடிச்ச மாதிரி டாக்ஸிசிட்டி கம்மியா ஒரு பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கொடுக்கறியா ப்ளீஸ்? சில ஆப்ஷன்ஸ் அனுப்புறேன். கெட்ட வார்த்தை பேச. கரெக்டான பார்ட்னரை கண்டுபிடிச்சு தருவது என்னுடைய பொறுப்பு. நீங்க எந்த ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டாலும் அது நல்லபடியாக அமைவதற்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பதே லவ் இன்சூரன்ஸ் Company. this is so good yaar. நான் 40 வருஷமா இதே கோயில் வாசல்ல தான் பூ விக்கிறேன். என் புருஷன் மாட்டு தாவணியில மீன் விக்கிறாரு. இப்போ அங்க கடலை விக்கிறவ கூட கடலை போட்டுட்டு இருப்பாரு. Huh? இப்ப என் புருஷன் என் கைக்குள்ள லைக் லைக்னு ஒரு புது ஆப் லான்ச் ஆகிருக்கு. எல்லாரும் இப்ப அதை தான் யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு லைக் இல்லாம லவ் பண்றதுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல. அந்த அளவுக்கு எங்க அண்ணன் இந்த ஆப்பை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டான். இத பார்த்து பொறாமப்படுற எல்லா தீய சக்தியும் சேர்ந்து கேஸ் போட்டுருக்கு. ஆனா அதெல்லாம் நாங்க ஈஸியா தாண்டி வந்துருவோம். ஷார்ட் பீரியட்ல இப்படி ஒரு வளர்ச்சி, அதே நேரத்துல கவர்மெண்ட் உங்க மேல இவ்வளவு பெரிய கேஸ் போட்டுருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனி. கூடிய சீக்கிரமே
கூகுள், ஆப்பிள், ஸ்பேஸ் எக்ஸ், என்விடியா இதெல்லாம் தாண்டி வேர்ல்ட்லயே நம்பர் 1 நிக்க போகுது. இத தமிழ்நாடு செலக்ட் மட்டும் இல்ல, வேற யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. What? லைக் ஜஸ்ட் ஒரு ஆப் மட்டும் இல்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், ஒரு கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி சார் நீங்க சாதிச்சீங்க? Well, எங்க ஆப்ப ஒரு ஃப்ரெண்டா மாத்தணும்ன்றதுக்காக தான் ஒரு பெக்குலியர் வாய்ஸை செலக்ட் பண்ணேன். இட்ஸ் வைப் வாய்ஸ். சொல்லுங்க. ஓகே. நம்ம வைப்பே வைப்பாசே லோ வாய்ஸே எல்லாம் ஒளச்சு ஒளச்சு வளைச்சு நெளிச்சு உச்சத்து தொட்டாச்சே. நம்ம வைப்பே வைப்பாசே ஹலோ, ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு பிடிக்காத செல்போன் சிக்னல்ஸ் தான் இருக்கவே இருக்காது. ஸோ ஜாலியா நிம்மதியா இருங்க. இங்க எத்தனை ஜாமர் இருக்கே, போன் எப்படி வேலை செய்யும் யோசிக்க மாட்டீங்களா? கொடுக்குறா. மெதுவா மெதுவா சட்டக்கிழமை இருக்கேன். சாப்பிடுறான் சாப்பிடுறான். குட்டி பண்ணல. ஏன்னா சோசியல் மீடியால நீங்க போட்ட ஆட்டத்துக்கு தான் கவர்மெண்ட் உங்களை ஆர்கானிக் வேர்ல்டுக்குள்ள தள்ளி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில இனி நீங்க போன்ல கை விடலாமா? அதுக்கு தான் என்ன சோஃபாக்கு எம்மல உட்கார்ந்து நிக்கீங்களே. பசியில மயக்கம் போட்டுற போறாங்கப்பா. அரிசி மாவு நம்ம வீட்டுல எப்படி உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய். இப்ப எப்படி பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு ஊட்டினீங்களோ அதே மாதிரி ஊட்டி பழகுங்க. போன் ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள அதுக்கு ஒரு வீடியோ. சாப்பிடலன்னா போன உடனே அதுக்கு ஒரு வீடியோ. ஏன் உங்களெல்லாம் அப்படிதான் வளர்த்தாங்களா? பசங்களா சாப்பிட்டு முடிச்சாச்சா? வாங்க. இது பசுமை உலகம். அலைவீசி தாக்கத்தினால் நிலை சித்திரம் போடும் முகம் தெரியாத பலர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம், ஆட வைப்போம். இந்த போன்னால சாம்பார் சாதம் எது, ரசம் சாதம் எதுன்னு எத்தனை நாள் வித்தியாசம் தெரியாம சாப்பிட்டிருப்பேன். நிறைய நாள் சாப்பிட்டிருக்கேன். ஃபுட்பால், கிரிக்கெட்லாம் கிரவுண்ட்ல விளையாடுற விளையாட்டு எத்தனை நாள் முன்னாடி உனக்கு தெரியும்? 5 நாள் முன்னாடி தான் தெரியும். சோ இத்தனை விஷயத்த உன்கிட்ட இருந்து மறைச்ச இந்த போனை நீ எவ்வளவு தூரம் தூக்கி போடணும்? 20 kilometers. No, 40 kilometers. Okay. Come on, go. ஓ கூர்ந்து கவனிப்பா. எல்லைக்கேவிற்கு குரல் கொடுத்த திரு வைபவாசன். உங்க சிந்தனை அன்பு கடல் சார். இத நம்ம கண்டுக்காம இருக்கணுமா? ஓகே. அந்த ஆப்போட வாய்ஸ் ஓ வாய்ஸ் உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. உங்க அப்பா அன்பு கடவுளை அடிக்க ஒத்த கால நின்னுட்டு இருக்காரு. ஓ நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. One. நண்டு புடி. அடிக்க போற ஒரு மாதிரி ஓட்டுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் சின்ன வயசுல இருந்தே ஜாக்கி சான் எம்ஜிஆர் ஃபேன். 3 தடவை கீழே விழுந்ததுக்கு அப்புறம்
ஃபயர் ஆகி அடி அடிப்பான். அப்பான்னு கூட பார்க்காம அடிச்சிருவானா? அப்பான்னு பார்க்காம கூட அடிச்சிருவானா அவர் கடல் ஃபேமிலி. வாடா வீட்டுக்கு வாடா. ஒர்க் முடிஞ்சிருச்சு, வாங்க போலாம். வீட்டுல போய் பேசிக்கலாம். இன்னைக்காச்சும் ஃபைட் பார்க்கலாம்னு நினைச்சேன்டா. ஒரு நாள் அடிப்பேன், எல்லாரும் பாப்பீங்க. ஏன்டா எங்கிட்ட மறக்க? எனக்கே தெரியாதுப்பா. நீங்கள் செயல் செய்த என்னை சரி பார்க்கவும். இதோட வாய்ஸ் யாருக்குன்னா யாருதானே தெரியுமா? டேய் தெரியுமாடா? அது மாதிரி தெரியாமலே போய் நினைச்சான், தெரிஞ்சிருச்சு. பசுமை உலகத்தை உருவாக்குனதே நான் தான்டா. என் மகன் ஒரு செயலிக்கு குரலா இருக்கான்னா மத்தவன் எப்படா என்னை மதிப்பான்? நான் தான் அலைபேசி சம்பந்தமா எந்த வேலைக்கும் போகாதேன்னு உன்னை சொல்லியிருக்கேன்லப்பா. இந்த காலத்துல போன் யூஸ் பண்ணாம என்ன வேலைப்பா பண்ண முடியும்? எப்படி சம்பாதிக்கிறது, அப்புறம் காசு எப்படி வரும்? ஒரு வேலையில சேரணும்னா நௌக்கரி லிங்க்டின், அதே வேலையை சரியா செய்யணும்னா சாட் ஜிபிடி பெர்ப்ளெக்சிட்டி. ஒரு வேலையை சொல்லு. டிரைவர் வேணும்ல, ஓலா தமிழ் டாக்ஸி சொல்றாரு. என் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா தானே இருக்கு, ஏதோ கொஞ்சம் பாடுவேன் பேசுவேன். அத காசாக்கணும்னா கூட ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு தேவை. சரி வேலையே செய்யாம கேம்ஸ் இல்லைன்னா சூதாடி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் தேவை ஜங்லி ரம்மி, மை சர்க்கிள், லோட்டஸ் 360, ட்ரீம் லெவல். இந்த திராட்சைய விக்கணும்னா கூட இன்ஸ்டாமார்ட், பொம்பளை புரோக்கர் ஐடின்றான். எனக்கு ஓகே, ஆனா அதுக்கு கூட காம்படிஷன் இருக்கு. என்னது? ஹிஞ்சரு, கட்டிலு, ஜங். சரிங்கடா, எதுவுமே இல்லாம லவ் பண்ணிடலான்னு பார்த்தேன்பா. ஓகே, ஆனா அதுக்கு கூட நான் வாய்ஸ் கொடுத்தல பெல்லைக்கு. அது இல்லாம இப்ப அதுவும் பண்ண முடியாதான். அப்பா ₹1 சம்பாதிக்கிறனாலும் ஜிபே, ஒரு அடி நோறனாலும் கூகுள் மேப் தேவைப்படுதுப்பா. நான் இது எதுவுமே பண்ணாம உன் பேச்ச கேட்டுக்கிட்டு உன் கூடவே இருக்கிறேன். என்ன போய் பாரு, உன் அக்காவை பாரு. அத்தனாலோ தமிழ் செல்ஃபி அன்னைக்கே எல்லாம் மாறி போச்சுடா. தமிழ் செல்ஃபி தான் என்னோட அடையாளம். நான் போடுற செல்ஃபி வீடியோஸ்லாம் எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஸ்கூல் காலேஜ்ல நான் ஒருத்த மதிச்சிருப்பான். என் கூட படிக்கிற பொண்ணுங்களுக்குலாம் எவ்வளவு ப்ரொபோசல்ஸ் வரும். என்னால எவனும் மதிக்க கூட மாட்டான். ஆனா இப்போ எப்படி மதிக்கிறாங்க. ஒவ்வொரு லைக்கும் வரும்போது எனக்கு எப்படி தெரியுமாப்பா இருக்கு. ஒவ்வொரு கமெண்ட் தமிழ் செல்ஃபி சூப்பர், தமிழ் செல்ஃபி கலக்குறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி தெரியுமாப்பா இருக்கு. எப்படிமா இருக்கு? அதெல்லாம் வந்து சொன்னா புரியாதுப்பா. என்னாச்சுமா? போன மறந்து விட்டுட்டேன்ப்பா. ஒரு நொடி தானே அலைபேசி உன் கையில இல்ல. பா இது என் கையில இல்லைன்னா என்ன வருத்தமா பேசுற? தம்பி முருகா, ஒரு இளநீ வெட்டு. நம்ம தொடர்ந்து 20 வாரம் கேக் கொடுத்து முடிச்சாச்சு. காது கேட்கலையா? ஒரிஞ்சு குழல் போட்டு கொடுக்குற. அன்னைக்கு நான் கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன். நான் பப்ளிசிட்டிக்காக தான் இதெல்லாம் பண்றேன் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா, பப்ளிசிட்டி தான். ஏன்னா யாருக்குமே உதவாத சிம்பிளிசிட்டியோட 4 பேருக்கு உதவுற பப்ளிசிட்டி. Damn. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த என் பொண்ணு கைகள்ல தூக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடுனேன். அந்த வழி தெரியாம எத்தனை பேர் புகைப்படம் எடுத்தான், எத்தனை பேர் அதை கேலி சித்திரமா மாத்தணும், எத்தனை பேர் அதுக்கு விருப்பம் தெரிவிச்சான். உயிர் காக்கும் உறுதி ஓட்டுநருக்கு கூப்பிட்டேன். அவன் ஹேண்டி கிராஸ்ல அடிக்கிட்டு இருந்தான். இருந்தா உயிரோட இருப்பேன்னு சொன்னியம்மா. உயிரோட இருப்பேன்னு சொன்னியம்மா. மூடி கிடக்குது. அலைபேசியாலேயே அருமை மகளை இழந்துட்டேன். அது போல உன்னே இழந்துருவோம்னு எனக்கு பயமா இருக்குடா. ஒருபோதும் உன் தலை குனிஞ்சு நிக்கிறத நான் பார்க்க கூடாது. என்னைக்குமே என் தலை குனிஞ்சிருக்காதுப்பா, நிமிர்ந்துதான் இருக்கும். நம்புங்கப்பா. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்டா. நானும் தான்ப்பா.
அண்ணா ஒரு கொலை வாங்கிக்க மழை வரப்போற தெரியுதுண்ணா ப்ளீஸ் நான் என் ஃபேமிலி அமெரிக்கால ரொம்ப கஷ்டப்படுறேன். நம்ம தான் அவங்க ஊர்ல வேலை பார்த்த காலம் போய் அவங்க தான். வெல்கம் டு தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் லைட். லைட், நான் உங்கள் நண்பன். Welcome to LIK. We are glad to have you here. வெல்கம் மிஸ்டர் வைபாஷ். ஹலோ சார். நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. உங்க லைக் ஐடி தாங்க? ஐயோ என்கிட்ட லைக் ஐடி இல்லை சார். ஏன்னா என்கிட்ட ஃபோன் இல்லை சார். ஓகே போய் எடுத்துட்டு வந்துருங்க. சார் ஃபோன் இல்லைன்னா ஃபோனே இல்லை சார் நெகி. ஸோ நீங்கள் எனக்கு கேஷாக கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்களா இதுதான் என் பாஸ்புக். நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்படியே பேங்க்குக்கு நடந்தே போய் என்ட்ரி போட்டுப்பேன். Hey guys, he doesn't have a phone. ஃபோன் இல்லாம எப்படி சாப்பிடுவீங்க? சமைச்சு சாப்பிடுவேன் சுட சுட. கிச்சன்ல இருக்கா? கிச்சன்ல சமைச்சு சாப்பிடலாமா? கிச்சன்ல தான் சமைச்சு சாப்பிடுவோம். இன்னுமா சமைச்சு சாப்பிடுறாங்க? அடுப்புல இருக்கா? அதோட நெருப்பு இருக்கா? இன்னும் இந்த மாதிரிலாம் இருக்கா? Oh, he's makeup, dude. சொன்னா நீ எங்க கேக்குற சூரியன்? இல்ல சார் அவங்க அவர்தான் எங்க பாஸ். அவருக்கு மனுஷங்களை பார்த்தாலே பிடிக்காது. அவர் சுத்தி இருக்கிறதெல்லாம் ரோபோஸ் தான் சார். அந்த சைடுல இருக்கிறவங்க அப்படியே மனுஷன் மாதிரியே இருக்கான் சார். அவன் மனுஷனே இல்ல சார். அவன் மனுஷன்லயே ஒரு மனுஷன் இல்லாத ஒரு மனுஷன் சார். பின்னாடி ஒரு பொண்ணு இருக்காங்களே அவங்க கும்முன் இருக்கால, அது ஒரு ரோபோ. பேரு டியர். எங்க பாஸோட கேர்ள் ஃப்ரெண்ட். எப்படி சார் கேர்ள் ஃப்ரெண்ட்? எப்படி சார்? அதை பத்தி டீட்டெயில்டா அப்புறம் சொல்றேன். பாஸோட அப்பா அவங்க அப்பாவோட அவரோட கான்சியன்ஸும் அந்த ரோபோக்குள்ள பத்திரமா வச்சிருக்காங்க. Okay. சார்ஜ் போட்டாச்சா? பின்னாடியே வரானே அவன் தான் ப்ரோ. அவர் உருவாக்கின தம்பி. அவனை மீறி இங்க எதுவுமே நடக்காது. ரெண்டு நாள் சம்பளம் கட் ஃபார் ஆல் ஆஃப் தம். சார் 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 பாசி வாங்க. நம்ம லைக்கோட வாய்ஸே அவர் தான் சார். ஹலோ ஹலோ, பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களே சார். எப்படி மறக்க முடியும் இந்த குரலை? நான் தான் உங்களை நேர்ல பார்த்ததே இல்லை. வெரி ஹாப்பி டு மீட் யூ சார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கிஃப்ட் மணி. ஜஸ்ட் a small token of appreciation. கிடைச்சதா? அவர் லைக்லயே இல்லையா சார்? ஏன்னா அவர்கிட்ட போனே இல்லையா சார்? போய் எடுத்துட்டு வாங்க. இல்ல சார், நான் அந்த பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஆர்கானிக் வேல் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஓ யா அந்த ஆன்லைன்ல தப்பு பண்றவங்க எல்லாம் ஜெயில வச்சு அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? நான் அங்கேயே வாழ்றேன் சார். ஸோ லைஃப் ஃபுல்லாவே ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்க கேட்கறது எதுவுமே எங்ககிட்ட இருக்காது. போ. போன்லாம் எப்படி வாழ்றீங்க? போன்லாம் வச்சுட்டு நீங்களாம் எப்படி நிம்மதியா வாழ்றீங்க? गया. சுபு சார் அவருக்கு கேஷாவே கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிடிக்காத மாதிரி பேசிச்சு. ப்ரோ சொல்லு சூரியன். இவன் ஒரு நாள் ஃபோன் வாங்குவான், லைக்ல சேருவான். அன்னைக்கு எனக்கு நோட்டிஃபை பண்ண. Then பாயிண்ட். Hey man, you wanted a brother? Oh really? One Padma? Here, have it. Thank you so much, bro. Really, you have no idea how much this means to me. You have a good heart. You're gonna have a special day. Thank you. Oh man, you must have 2040 future world. Actually, phones बहुत ज़्यादा अभी भी है, of course. अभी भी है यार. But yes, there have been instances where people are on phone and they met with an accident. तो real life में अभी भी काफी जगह बुरा लगता है ना देखकर. काफी जगह पे I have seen the videos and news like while making reels someone has died and everything. So it still happens. And this is the future when it's going to be worse. Oh, लेकिन मेरे को मस्त लगा ऐप पर रिंग कनेक्टेड पूरा वो सब. देखो ऐसे अच्छा लग रहा था. देखा ना क्या हाल आएगा फिर अपन ऑर्गेनिक वर्ल्ड वाले. वो तो है. टाइम ऑर्गेनिक वर्ल्ड वाले फोन पे बना रहे हैं. But yes, इसमें वही है like वो first video was very nice पूरा है लेकिन कोई मैसेज है like use phone but at least थोड़ा senses में use करो. So this is just a start. So he's the voice of light, a big company and everything. So just an introduction. Yeah, obviously. But now we have to wait more because that guy told अभी ये phone लेगा and give me the notification. क्या होगा? Yeah. Let's see what's gonna happen. So meanwhile, take care. Bye bye.